ஒரு உஸ்தாது பாடத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முதல்ல அவர் சரியான ஒரு பாதையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிள்ளையை சரியான பாதையில கொண்டு போக முடியும். ஒரு இஸ்லாமிய சமூகம் அத்துணை பேரும் செல்லுகிற இடம் என்று சொன்னால் அது குர்ஆன் மதரசா. எல்லோருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது இல்லை ஆலிமாக போறதுக்கு, மதரசாக்கு போறதுக்கு. இந்த மதரசா வீழ்ந்தால் சமூகம் வீழ்ந்துவிடும். ஒரு இஸ்லாமிய சமூகம் அத்துணை பேரும் செல்லுகிற இடம் என்று சொன்னால் அது குர்ஆன் மதரசா. எல்லோருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது இல்லை ஆலிமாக போறதுக்கு, மதரசாக்கு போறதுக்கு. ஆனால் குர்ஆனுடைய மதரசாவிலே கால் தடம் பதிக்காதவர்கள் யாருமே இல்லை. இதர மதத்தவர்களை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெற்றோர்களுக்குள்ள கவலை என்னங்க, எப்ப என் பிள்ளைய மதரசாக சேர்க்கிறது? இல்ல ஒரு முதல் முஅல்லிமாவாக பெற்றோர்கள் மாறிவிடுகின்ற தருணம். யாருங்க சிறந்த ஒரு மதரசா எங்க நடக்குது? எங்க கொண்டு போய் சேர்க்கலாம்? நல்ல ஒரு உஸ்தாது வேண்டுமே. இதுதானே ரொம்ப கவலை. எனவே இஸ்லாமிய சமூகம் குர்ஆன் மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. 100க்கு 100 எங்களுடைய சமூகம் படிக்கிற மதரசா என்று சொன்னால் குர்ஆன் மதரசா. எனவே குர்ஆன் மதரசா இஸ்லாமிய சமூகத்தில் இன்றியமையாத எழுச்சிமிக்க முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த மதரசா வீழ்ந்தால் சமூகம் வீழ்ந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் குர்ஆன் மதரசாவுடைய வளர்ச்சி பன்மடங்காக இருக்கிறது. குர்ஆன் மதரசா என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டுமோ அது அடிப்படை ஆணிகள் எங்க இருக்கணும், எது எப்படி அமையணும் என்பது சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கிளியோ என்ற மண்ணில. மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு பள்ளிகளையும் எடுத்து பார்த்தோம். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், விழாக்கள் இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்யப்படுகிறது. இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று நான் பார்த்த ஒரு விடயம் தான் ஆன்மீகம் போதிக்கப்படுகிறது. ஆன்மீக கல்வி இருக்கிறது. ஒரு உஸ்தாது பாடத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முதல்ல அவர் சரியான ஒரு பாதையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிள்ளையை சரியான பாதையில கொண்டு போக முடியும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மதரசால பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான், கிடைச்ச மாபெரும் பாக்கியம் தான். ஆன்மீக கல்வியும் இங்கே அழகாக போதிக்கப்படுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கு விட்டுட்டு போனதை எடுத்து தாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பீக்கு ஒன்றை ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன், உங்க ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமறை வேதம், அழைத்தது என்னுடைய குடும்பம்னு சொன்னாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது. இதை யாருக்கு எடுத்து தாரது? விட்டுட்டு போனதை கொண்டு வந்து தரணுமா இல்லையா? மாஷா அல்லாஹ், சில சமூகம் இருக்குது அப்படியே குர்ஆன் எடுத்து கொண்டு வந்து நல்ல தஜ்வீத் முறையில, தீர்க்கமான முறையில், அழகான முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒன்ன கொடுத்துருவாங்க, அடுத்ததுக்கு எங்க போறது? அல்ஹம்துலில்லாஹ், இந்த மண்ணில பிறந்த உலமாக்கள் மாஷா அல்லாஹ், குறிப்பாக சொல்லணும், பெற்றோர்களே நீங்கள் பாக்கியசாலிகள், இந்த கண்மணிகள் பாக்கியசாலிகள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன ரெண்டையும் கொண்டு வந்து தந்துட்டாங்க. இந்த இடத்துல ரெண்டும் இருக்குங்க. ஒரு பிள்ளைக்கு குர்ஆன பாடத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து இன்றைக்கு அவங்கள வெளியாக்குறாங்க. பரிசளிப்பு விழா நடக்குது, பட்டம் பெற்று வெளியேறுகிற மாணவர்களை பார்க்கிறோம். நீங்க குர்ஆனை மட்டும் கொண்டு போயிட்டு போகல, இதோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை கொண்டு வைச்சிருக்கிறார். இவ்வளவுதான் வழிநடத்தியது யார்? எனவே ஒன்றை விட்டு ஒன்றை செய்ய முடியாது. குர்ஆன் என்பது அதிசயமானது, ஆச்சரியமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கிற ஓதுங்க நாயகம் என்று தானே சொன்னாங்க. அதிசயம் தான் நடந்தது அங்கே. பாடம் நடக்கல. 40 நாட்களுக்கு மேல இராக்கில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்களா? ஒரு மணித்தியாவது ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்களா? படிச்சு கொடுத்தாங்களா? ஓதுங்க நாயகம், நீங்கள் ஓத வேண்டும், ஓத தகுதியானவர்கள், ஓத தெரியும். இல்ல நான் ஓத முடியாது, ஓத நிலைமை இல்லை. சொல்றது சரியா சொல்லணுமே. நாயகத்தின் கால் பாதத்தை தொடுகின்ற அருகதை கூட இந்த துணியால யாருக்கும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓபனா சொல்லலாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தின் கால் தளத்துக்கு கூட பொறுமையா
மாட்டார்கள். சொன்னார்கள், ஓதுங்க நாயகமே, நீங்கள் ஓத வேண்டும். எப்படி ஓதுவது? இரண்டாவது முறை சொல்லி மூன்றாவது முறை ரப்பல் ஆலமீனுடைய திருமறை அவர் வார்த்தையை பேரை சொன்னவுடன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக். இப்போ ஓத ஆரம்பிச்சாங்க. அனுமதி வரணுமா இல்லையா? அன்பான பெருமக்களை, எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதிசயமானது, ஆச்சரியமான திருமறை குர்ஆன், பரக்கத்தானது. யார் போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், தான ஊற்றாக வந்தா நிக்காதுங்க. பரக்கத்தான முறையிலே திருமறை குர்ஆன் போதிக்கப்பட வேண்டும். சரியான முறையில் போதிக்கப்பட வேண்டும். ஆன்மீக துணை வேண்டும். அப்படி உருவானால் அது நிக்காமல் கடைசி வரை பிரயோசனம் கொடுக்கும். தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தேவைப்பட்டது கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு தியாகம் இருந்தது, ஒரு கஷ்டம், ஒரு தியாகம் இருந்தது. பிள்ளைக்கு தேவை, உணவு தேவை, தாய்க்கு ஒரு தவிப்பு, சரியான உணவை சரியான முறையில் பெற்றுக் கொடுக்க வேண்டுமே. அந்த பெற்றோரின் உழைப்பு அல்லாஹ் கொடுத்தான். நீராக கொடுக்கல, அந்த நீரை போன்ற ஒரு நிலையற்ற நீர், அது போன்ற ஒரு ஆகாரம் இந்த உலகத்தில் கிடையாது. யாரும் சொல்ல முடியுமா? தாகம் மட்டும் தீரவில்லை, பசியும் தீர்ந்தது, பரக்கத்தானது. அதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம்பட்டிருக்கிறது, இன்று வரையும் இருக்கிறது. கியாமத் நாள் வரையும், அன்று தொட்டு இன்று வரை கியாமத் வரை வரக்கூடிய சொர்க்கத்தின் ஊற்றுதான் அந்த சம்சம். ஏன் கொடுக்கப்பட்டது? தியாகத்தின் பின்னணி. பின்னா இருந்தது யாருங்க? அந்த தாய் உடைய ஒரு தியாகம் இருந்தது. சரியான முறையில் அல்லாஹ் கொடுத்தால் அது பரக்கத்தாக இருக்கும். அது நிக்காது. சம்சம் நில் நில் என்று சொன்னாலும் நிக்கல. சமூகத்துக்கே பிரயோசனம் தருகிறது அந்த நீர். அது போன்று இந்த பிள்ளைகளை நாளை சமூகத்துக்கு ஓயாமல் அவர்கள் பிரயோசனம் தர வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்காக நீங்க சரியான ஒரு மதரசாவை, சரியான ஒரு உஸ்தாதை தேர்வு செய்திருந்தால், மாஷா அல்லாஹ், அவருடைய சேவைகள் நிற்காது. சம்சமை போன்று பரக்கத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இது நேரான ஒரு பாதையில சீராக நடக்கின்ற அற்புதமான ஒரு மதரசா. இதை புகழுக்காக நான் சொல்லல பெருமக்களே, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை முன்வைத்து அவருடைய வழிகாட்டல் மூலமாக நடைபெறுகின்ற இந்த மதரசா, மாஷா அல்லாஹ், இதன் பிரயோசனங்களை காலம் செல்ல செல்ல அற்புதங்களை கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற ஒரு மதரசால பிள்ளைகளை சேர்த்து விட்டு, பெற்றோர்களே, இப்ப எங்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? இப்ப நாங்க என்ன செய்யறது இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி? ஆனா பெற்றோர்கள் நினைக்கிற, மதரசாக்கு பிள்ளை அனுப்பிட்டோம், உஸ்தாது பார்த்துக் கொள்வாரு, சரியான உஸ்தாதை தேர்வு செய்துட்டோம், சரியான ஒரு மதரசாவை தேர்வு செய்துட்டோம். இப்ப எங்களுடைய பங்களிப்பு என்ன? நாங்க ரோல் மாடல். நாங்க மாறலன்னா எதுவுமே மாறாது. தாய்மார்களை பார்த்து கொஞ்சம் பேசுறேன், தந்தைமார்களை பார்த்து கொஞ்சம் பேசுறேன். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பின்னணியில உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். நான் யாரை குறை சொல்லி பேச வரல. ஆனால் இதனுடைய பங்களிப்பு உஸ்தாதிட்ட கேட்டாதான் தெரியும். இன்னும் அதிகமா இருந்திருந்தால் மாஷா அல்லாஹ் இன்னும் எவ்வளவோ துறை கண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அழகாக இருக்கிறது. எப்படி இமாம்களுடைய பெயர்களை எல்லாம் மரணம் செய்திருக்கிறார்கள். மதரசால நாங்க போய் பல வருடங்களுக்கு பின்னால் கற்றுக்கொண்ட விஷயங்களை, இந்த பாழிய வயதிலே கற்றுக்கொண்ட விதத்தை பார்த்தால் அழகாக அற்புதமாக இருக்கிறது. ஒழுக்கம் போதிக்கப்பட்டிருக்கிறது. சீரான இதை கொடுக்க வேண்டுமோ அசல் முறையில சரியாக போதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? தாய்மார்களை காண்ற நேரத்தில் சில விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். நாங்க நினைக்கணும், எந்த பிள்ளை எனக்கு மட்டும் இல்லை. எங்களை மதரசாலையில் உருவாக்கி தார நேரம் சொல்லப்பட்ட வசியத்தும் அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும், ஆன்மீக பங்களிப்பு செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு உலமாக்களும் ஹிதமத்துகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பரக்கத்து வருகிறது. எங்களோட அறிவுக்கு நாங்க பேசலங்க, எங்களோட திறமையை நம்பி நாங்க வாழல, பரக்கத்தை நம்பி வாழ்றோம். மாஷா அல்லாஹ், அதை அனுபவிக்கிற உலமாக்களுக்கு தான் தெரியும். எப்படி பேசுகிறாய், எப்படி இந்த அமலை செய்கிறாய், எப்படி இதை நடத்துகிறாய், எதுவுமே தெரியலங்க. எங்களுக்கு கிடைத்தது அறிவு மட்டுமல்ல, ஆன்மீகம் கிடைத்தது. அது ஆன்மீகத்தில் அடக்கம்
கிடைத்தது, அந்த பண்பாடு கிடைத்தது. அதை நம்பினோம். அந்த முஹப்பத் யாரும் சீராக சிறப்பாக இருக்கிறதோ துஆ பரக்கத் துன்யால எங்க இருந்தாலும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். நாளை இவர்கள் சரியான ஒரு மதரசால, ஏன்னா நான் சொன்ன ஒரு சமூகத்துக்கு 100% குர்ஆன் மதரசா அடிப்படையானது, தேவையானது. பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். இதுக்கு பின்னால இவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆளுங்கள் இருப்பார்கள். இதிலே ஹாஃபில்கள் இருக்கிறார்கள், இதிலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆண்டோர்கள் சான்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எப்படி உருவாக்க வேண்டும்? எந்த துறையில் இருந்தாலும் திருமறை குர்ஆன் சரியாக தெரிய வேண்டும். குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனை தெரிந்து கொள்வதோடு ஆன்மீக கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் கரம் பற்றி நீ வாழ வேண்டும் என்ற வழிமுறையும் இந்த மதரசால போதிக்கப்படுகிறது. எனவே நான் பார்த்த மட்டிலே இது தனித்துவமான ஒரு மதரசா.